ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு பிக் பாஸ்ல சொல்ற மாதிரி இப்போ ஒரு செம்ம சர்ப்ரைஸ் அப்டேட் வெளியாயிருக்கு. வெல்கம் டு ஐயோ அந்த ஓடிச்சு பாருங்க. எனக்கு கூட்டம் அதிகமாக இருந்தால் கூச்சம் அதிகமாகிடும். இந்த முதல் வாரம் உங்களுக்கு எப்படி போச்சு சொல்லுங்க, ஒருத்தராக சொல்லலாம். சொல்லுங்க, எங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க? ரவீந்திர சார் ஆரம்பிக்கலாமா? சுனிதா ஆரம்பிங்க. ஆமாங்க, நம்ம எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிற பிக் பாஸ் தமிழ் சீசன் 10 ரொம்ப சீக்கிரமாவே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு லேட்டஸ்ட் தகவல்கள் வந்திருக்கு. வழக்கமா வருஷம் பிக் பாஸ் எப்போ வரும்? அக்டோபர் மாசம் வின்டர் சீசன் ஆரம்பிக்கும் போதுதான் லேட்டா ஸ்டார்ட் பண்ணி நம்ம பார்த்து பழகிருப்போம். ஆனா இந்த முறை சீசன் 10 ரொம்ப சீக்கிரமாவே, அதாவது செப்டம்பர் மாசமே ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணிருக்காங்களாம். ஒரு வேக்கப் கால் மாதிரி டாடியும் சரி சஞ்சனாவும் சரி ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னாங்க. டாடி யாரு? டாடி பிக் பாஸ். ஓகே, ஆமாம், பிக் பாஸ் எடுத்து பிக் டாடின்னு வச்சிடலாமா? அதாவது நீங்கள் உங்களை டஃப்பான கண்டஸ்ட்னு நினச்சிட்டு உங்களை வெளியே அனுப்புவாங்க, நீங்கள் நம்புனீங்களா? டஃப்பான கண்டஸ்டன்ட் நினைச்சு வந்த உடனே நீங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்க. ஆரம்பத்துல வந்த முதல் 3 சீசன்லாம் பாத்தீங்கன்னா ஜூன் மாசமே ஸ்டார்ட் ஆயிடும், ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் இந்த கோவிட் ப்ராப்ளம் வந்ததுனால தான் ஷோ அப்படியே தள்ளி போய் லேட் ஆக ஆரம்பிச்சது. இப்போ மறுபடியும் பழையபடி நிகழ்ச்சியை சீக்கிரமா ஆரம்பிச்சு இந்த வருஷத்துக்குள்ளேயே முடிச்சிடணும்னு ஒரு பெரிய மாற்றத்தை பண்ணிருக்காங்களாம். அப்படி பார்த்தா இந்த வருஷம் ஷோ என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? கேர்ள்ஸ் மத்தியில் எதுக்கு யூனிட்டி இல்லை, எதனால நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க. தர்ஷிகா சார், நீங்களே ஆரம்பிங்க. இனிமேல் நின்றுட்டு பேசுங்க எல்லாரும், ஏன்னா உட்காந்து பேச தூங்கிடுங்க. வர செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதியில இருந்தே பிக் பாஸ் தமிழ் சீசன் 10 டெலிகாஸ்ட் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. சோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம போன சீசன் மாதிரியே இந்த வருஷமும் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சார் தான் ஷோவை ஹோஸ்ட் பண்ண போறாராம். பேசுறது இப்படி பெருசா போகும், ஆனா எதுக்கு வந்தேன்னு மறந்துட்டு அப்படி பேசுறது மட்டும் பெருசா போய் சண்டை ஆயிடும். எனக்கு இது பிக் பாஸ் ரசிகர்களுக்கு ஒரு செம்ம ஹாப்பி நியூஸ்னே சொல்லலாம். ஒவ்வொரு சீசன் ஆரம்பிக்கும் போதும் பிக் பாஸ் பத்தின எக்கச்சக்க அப்டேட் சோஷியல் மீடியால வெளியாகும் இல்லையா? அதே போல இந்த வருஷமும் ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம சேனல்ல உங்களுக்காக உடனுக்குடன் நிறைய சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் வரப்போகுது. சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த முறை பிக் பாஸ் சீசன் 10ல ஏகப்பட்ட கண்டஸ்டன்ஸ் உள்ள வர போறாங்களாம். குறிப்பா சீசன் 1 எப்படி பயங்கர சுவாரஸ்யமாவும் விறுவிறுப்பாவும் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த 10வது சீசனையும் கொண்டு போகணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்காக இந்த முறை போட்டியாளர்களை ரொம்ப பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். போன சீசன்ல பாத்தீங்கன்னா ரீல்ஸ் பண்றவங்க, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த தடவை ஆல்ரெடி ரொம்ப பிரபலமா இருக்கிற சில பேருக்கும் வாய்ப்பு கொடுக்க முடிவு பண்ணிருக்காங்களாம். அதே சமயம் யாருமே இதுவரைக்கும் பெருசா வெளியில தெரிஞ்சுக்காத புது முகங்கள் பலரையும் இந்த சீசன்ல நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே பிக் பாஸ் டீம்ல இருந்து நீங்களும் பிக் பாஸ்ல கலந்துக்கலாம் அப்படின்னு ஒரு பொதுமக்களுக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? சோ அதே போல இந்த முறை ரொம்ப பாப்புலர் இல்லாத ஆனா திறமையான சாதாரண மனிதர்களும் இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இல்லைண்ணா, எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, எனக்கு மட்டும் கொடுக்கவே இல்லை. எனக்கு நான் கேட்குற இடத்துல நீங்களும் இல்லை, கொடுக்குற இடத்துல நானும் இல்லை. நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லட்டுமா? சொல்லுங்க ப்ளீஸ். உங்கள் வாழ்க்கை நல்லது நடக்கும், எதாவது பேசி கெடுத்துருவீங்க, பார்த்து. நிஜமாவே பிக் பாஸ் வீடுங்கிறது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய லைஃப் சேஞ்சிங் மேடை. இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக எவ்வளவோ பேர் வெளியில போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டை சரியா பயன்படுத்திக்காம எவிக்ட் ஆகி போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால இந்த முறை வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிற பாப்புலர் இல்லாத புது முகங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க போறாங்களாம். இவங்க யாரு, என்ன பேக்ரவுண்ட்னே நமக்கு தெரியாது. ஆனா அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து விளையாடி மக்களோட மனசுல எப்படி இடம் பிடிக்க போறாங்கிறத பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. பவித்ரா சார், உங்ககிட்ட கேட்கறதுக்கு ஒண்ணு இல்லை, நீங்க உட்காருங்க. ஓகே சார்.
அது மட்டும் இல்லாம இந்த முறை டாஸ்க் எல்லாமே சும்மா வேற லெவல்ல பயங்கர டஃப்பா கொண்டு வர போறாங்களாம். சீசன் 10 ஒரு லேண்ட்மார்க் சீசன் அப்படிங்கறதுனால இதோட சக்சஸ்க்காக இப்பவே பேக் எண்ட்ல பல வேலைகளை பிக் பாஸ் டீம் ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கிடையில இதோட பிக் பாஸ் தமிழ் ஷோ முடிஞ்சிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ரசிகர்கள்ட்ட இருக்கு. பிக் பாஸ் ஷோவை இதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்களா இல்ல மத்த மொழிகள்ல வர்ற மாதிரி தொடர்ந்து சீசன் 11 சீசன் 12னு கொண்டு போவாங்களான்னு தெரியல. அத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இல்லை சார், நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு பிரதர் அர்ணவ். சார் இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் நீங்களும் அன்சிதாவும் சுனிதாவும் உட்காந்து பேசும்போது சண்டை போடும்போது சுனிதா க்யூட்டாக இருக்கான்னு கண்டுபிடிச்சிங்க பாருங்க. இல்லை சார், இல்லை நீ உட்காருங்க, நீ உட்காருங்க. எது எப்படியோ விஜய் சேதுபதி சார் இந்த வருஷமும் தொகுத்து வழங்க போறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. போன சீசன்ல அவர் கேட்ட சில கேள்விகளாகட்டும், கண்டஸ்டன்ஸ் தப்பு பண்ணும்போது தட்டி கேட்ட விதமாகட்டும் ரசிகர்களால ரொம்பவே ரசிக்கப்பட்டுச்சு. ஜெஃப்ரிக்கு எவ்வளோ பேர் கை தட்டுறீங்க? அப்புறம் என்ன, யாரை பாராட்டணும்னு நினைக்கிற ஜெஃப்ரி? நிஜமாலே உனக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா? சார் எனக்கு சமைக்க தெரியும் சார். தெரியுமா உங்களுக்கு? ஓகே, வேற? அவங்களுக்கு தெரிஞ்ச சமையல் எனக்கு செட் ஆகாது சார். நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச சமையலை வச்சு சமைச்சிக்கிறோம் சார். அப்போ நீங்கள் உட்காருங்க தர்ஷா. சார் எனக்கு இன்னொன்று சார், இந்த ஒரு விஷயம் எனக்கு சமையலில் ஒரு சந்தேகம், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். புரியாம நீ எதுவுமே இது பண்ணிக்காத, ரொம்ப ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே கச்ச கச்ச கச்சன்னு கத்துற. சில விமர்சனங்களை அவர் சந்திக்க வேண்டி இருந்தாலும் அதை எல்லாம் தாண்டி ஷோவை ரொம்ப சூப்பராவும் மெச்சூர்டாவும் கொண்டு போனார். சோ இந்த முறை அவரோட ஹோஸ்டிங் இன்னும் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க எல்லாரும் ஈகரா இருக்காங்க. கூடிய சீக்கிரமே பிக் பாஸ் சீசன் 10 நம்ம டிவில வரப்போகுது. நெக்ஸ்ட் மந்த்ல இருந்தே பிக் பாஸ் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடும். அடுத்தடுத்த எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலோட சில இணைஞ்சிருங்க. இடத்துல எங்க பேசணுமோ அங்க சுருக்கமா பேசு, வள 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 கொல கொலன்னு பேசிட்டு இருக்கிற. அப்புறம் ஆமா, அவரை மாதிரி பேசக்கூடாது. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்க நீங்க. இந்த பிக் பாஸ் வந்து கொடுத்து நான் வச்சுக்கிறேன். இந்த பிக் பாஸ் வந்து